கோட்டை முற்றுகை போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்கோம், தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கோம். கண்டிப்பா உயர்மட்ட குழு கூடுவோம், உயர்மட்ட குழு கூடி முடிவெடுக்கும். மத்திய அரசு நிதியை ஒதுக்கணும், அது கண்டனத்தை தெரிவிக்கிறோம். கண்டனம் போடும். மத்திய அரசு நிதியை நமக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி கொடுக்கலன்னா டிடோஜாக்கின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம். தேங்க்யூ. நிதி வரலன்றது எங்களுக்கும் தெரியும், நிதி தரலன்றது எங்களுக்கு தெரியுது. நிதி தரலையே. இந்த சமக்கரா திட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு, அதுக்கு உண்டான நிதியை கொடுக்கல. ஆசிரியர்களுக்கு உண்டான SSA திட்டத்தில் சம்பளமே இல்லாமல் இன்னைக்கு ஆசிரியர் பணி செய்யக்கூடிய வேலை இருக்கு. கோரிக்கைகளை ரெண்டு விஷயமா பிரிச்சிருக்கோம், நிதி சார்ந்த கோரிக்கை, நிதி சார்ந்த கோரிக்கைகள். எப்படிங்க? பாருங்க, ஒரு 10 ஆண்டு காலமா போராடிட்டே இருந்தோம், எங்களை அழைச்சே பேசாம இருந்த ஒரு அரசு இப்ப நாங்க போராட்டம் அறிவிக்கும் போதெல்லாம் அழைச்சு பேசுறாங்க. இந்த முறை எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு. அரசாணை 243 நிச்சயமாக ரத்து செய்யப்படும், அதற்கான திருத்தங்கள் பாதிப்பு இல்லாம வெளிவருன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எப்படிங்க? அது ஒரு விரிவான அறிக்கை. அமைச்சர்கிட்ட அதுல தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய 90% ஆசிரியர்களுக்கு இதுல என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நாங்க விரிவா விளக்கமா முதன்முறையாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நாங்க விளக்கமா சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய பாதிப்புகளை அவர் தெளிவாக புரிந்திருக்கிறார். இது சம்பந்தமாக முதலமைச்சருக்கும் அவங்க இந்த அரசாணையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவில் அதற்கு அந்த தேவையான மாற்றங்களை அந்த அரசாணை 243 செய்வதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டிடோஜாக் முற்றுகை போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், போராட்டம் ஒத்திவைப்பு குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். குறிப்பாக தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிடோஜாக் இந்த மாதம் 30 மற்றும் 1 ஆகிய தேதிகளில், அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தனர். குறிப்பாக 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இன்று காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இந்த சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஆசிரியர் சங்கம் வைத்த அந்த போராட்டம் என்பது தற்பொழுது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவருடைய பிரதான கோரிக்கை என்பது அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், அதே போல புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதே போல இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய வேண்டும், அதே போல ஒப்படைக்கப்பட்ட ஈட்டிய விடுப்பை மீண்டும் பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் தற்பொழுது ஒரு தற்காலிக முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. அதன்படி நிதி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நிதி சாராத பிரச்சனைகள் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு அதற்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதால் வருகின்ற 30 மற்றும் 1 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்திருந்த அந்த கோட்டை முற்றுகை போராட்டம் என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தற்பொழுது சங்க நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கீதன்.